நான் எப்படி வாழப் போறேன்? இந்த கொஸ்டின் எல்லாருமே நம்ம நம்மளுக்குள்ளேயே கேட்டுட்டே இருந்திருப்போம். சில நேரங்கள்ல கோபமா இருக்கும்போது கேட்டிருப்போம். சில நேரம் சோகமா இருக்கும்போது கேட்டிருப்போம். சில நேரம் நம்மளுக்கே ஒரு சந்தேகம் வரும் நம்ம மேல. நம்ம எப்படி வாழப் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கொஸ்டின் யாருக்குமே வராம இருக்காது. ஆனா நம்ம எப்படி வாழப் போறோம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு புரிதல் வர வரைக்கும் தான் அந்த கொஸ்டினுக்கு அதுக்கான விளைவுகள் எல்லாமே கடினமா இருக்கிற மாரி இருக்கும். அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு நம்மளே தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அது ரொம்ப ரொம்ப ஈஸியாயிரும். ஸோ இன்னைக்கு நான் உங்க கூட ஒரு சில விஷயம் ஷேர் பண்ண போறேன். ஸோ வெல்கம் பேக் டு ஜெயாஸ் லைஃப். நானும் இதுக்கு முன்னாடியெல்லாம் நிறைய டைம் யோசிச்சிருக்கிறேன். நமக்கு ஏதாவது தெரியணும் அப்படின்னா, இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே எல்லாமே தெரியும். நமக்கு தெரியறதெல்லாம் அவ்வளோ இல்ல. ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்னும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள எனக்கு இருக்கிற ஒரு சில திறமைகள தள்ளி, 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 தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன். அதுலயும் ஒரு விஷயமானது தான் என்னோட யூடியூப் சேனல். ஸோ பல தடைகள தாண்டி நான் ஏப்ரல் 16ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுனேன். உங்ககிட்ட இந்த சந்தோஷமான விஷயத்த ஷேர் பண்ணிக்கவும் போறேன். நம்மளோட சேனல் மானிட்டைஸ் ஆயிருச்சு. இதுக்காக நான் பண்ண எஃபோர்ட்ஸ், அதுக்கப்புறம் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுனதுக்கான ஒரு கிரெடிட்ஸாக தான் நான் பார்க்குறேன். ஸோ நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறது எந்தவித கட்டாயமே கிடையாது. ஏன்னா மனசுக்குள்ள ஒரு விஷயம் போய்க்கிட்டே இருக்கும். இதை பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்குள்ளே 1000 பயம் இருக்குது. நம்ம எங்காவது லாக் ஆயிடுவோம், நிறைய பணம் போட்டு அதில் மாட்டிக்குவோமோ, இது ஃபேமிலிக்கு நம்ம சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி நிறையா விதத்தில் நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கலாம். அந்த டிஸ்ட்ராக்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பயமாகவே மாறி இருக்கும். இதனாலேயே நமக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு விஷயம் கூட யாராவது முன்னாடி பண்ணுறோம் இல்லை எல்லாத்துக்கும் காமிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் நமக்கு ஒரு மாதிரி பதட்டமாகி அந்த விஷயத்தை கூட சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாமல் போயிடுவோம். அதனால் என்னென்னா நமக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சாலும் அதை எவ்வளவோ நல்லா பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கணும். ஒவ்வொரு நாளும் லேர்னிங்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது தான். ஃபஸ்ட் நாளே துணிமடி அப்படின்னு சொன்னால் கரெக்டாக அந்த ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர்லாம் மடிக்க முடியாது. ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்க கண்ணு பாட்டுக்கு நாடகம் பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், கை பாட்டுக்கு துணிகளையெல்லாம் மடித்து வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டு தான் நான் ஒரு விஷயத்தில் இறங்குவேன் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்துலையும் சாத்தியம் கிடையாது. நான் எப்படி வாழ போகிறேன், எனக்கு விடையே தெரியல, நான் ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறேன், என் குழந்தைகளுக்காக என்ன சேவ் பண்ணி வைக்க போகிறேன், என் ஃபேமிலிக்கு நான் எப்படி சப்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் இந்த கவலை இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கவலையினாலேயே நிறையா சண்டைகள் வர மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன திறமை இருக்கோ அதை தைரியமாக நீங்கள் வெளிக்கொண்டு வாங்க. உங்களுக்கு நல்லா குக்கிங் தெரியுதா? இங்கே இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் குக்கிங் தெரியும். ஆனால் உங்களோட குக்கிங் மாதிரி ஒரு சில பர்சனுக்கு வராது. இல்லை உங்களோட சிக்னேச்சர் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் உங்களுடையதாக ஆக்கிட்டு அது மற்றவங்களுக்கு பயனளிக்கிற மாதிரி, அதிலிருந்து உங்களுக்கு பயனளிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகமாகும். நம்ம மேலே ஃபஸ்ட்டு நம்பிக்கை வைக்கணும். நாம் இது பேசினா கரெக்டாக இருக்கும், நம்ம இது செஞ்சால் கரெக்டாக இருக்கும்னு நம்ம மேலே நம்பிக்கை வச்சா மட்டும்தான் நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நாமளே நம்மளை நம்பாமல் இதெல்லாம் எனக்கு நடக்குமா, இதெல்லாம் எனக்கு வருமா, இதெல்லாம் என்னால் முடியுமா அப்படின்னு நிறையா விஷயங்களை நம்மளை சுற்றி கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு நல்ல விஷயங்களும் நடக்கவே நடக்காது. ஏன்னா நம்ம நெகட்டிவான வழியில் போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன வேணும், உங்களோட ஃப்யூச்சர் நீங்கள் எப்படி இருக்கணும்னு டிசைட் பண்ணியிருக்கீங்களோ, இல்லைனா உங்களுக்கு என்ன ட்ரீம் இருக்கோ அதை நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நோக்கி ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. தயக்கம் வேண்டாம். அது ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு லேர்னிங்காக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு உங்களை நம்புங்க. நீங்கள் அந்த வேலையை செய்கிற மாதிரியே நீங்கள் நினச்சிக்கோங்க. அதில் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பயங்கர ஒரு விஷயம் இல்லைன்னா மட்டும் வாழ்க்கை எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியுங்களா? எதுக்கெடுத்தாலும் பயம், எதுக்கெடுத்தாலும் பயம், நம்மளை யாராவது சொல்லிடுவாங்கன்னு பயம், நம்ம செய்கிற வேலையில் நம்மளுக்கு இருக்கிறது ஒரு பயம், இல்லை மற்றவங்க கண்ணுக்கு நம்ம ஏதாவது ஒரு தப்பாக தெரிஞ்சிருவான்னு ஒரு பயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்காக வாழ்கிறத விட இந்த வேர்ல்டில் பார்த்திங்க அப்படின்னா மற்றவங்களோட பார்வைக்கு நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வாழ்கிறதே இப்போல்லாம் எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறது அப்படின்னா அதை ஆட்டோமேட்டிக்காக நினைக்காமே மைண்டில் உட்கார்ற மாதிரி ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஸோ இந்த பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் நம்ம நினச்சிருக்கிறோமோ அதை தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக பண்ணினாலே போதும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.